வணக்கம் மக்களே! சமீபத்தில இளைஞர்கள்லாம் நெறைய பேர் பார்க்குறேன். நெறைய பேர் இந்த மதுவில அடிக்ட் ஆகி ரொம்பவும் வீணா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி அந்த மது வந்து அவங்கள அடிக்ட் ஆக்குது அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஏன் இது போல போய் விழுறாங்கன்னா, இந்த சினிமாவுல பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் இந்த டாஸ்மாக காட்டிக்கிறது. அங்க ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஹீரோயிசம் பண்ணி அப்படியே காமெடிலாம் பண்ணுவாரு. அப்படியே சுத்தி பாட்டுலாம் பாடுவாரு. அவங்க ஒரு சந்தோஷத்துக்காக, மக்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த டாஸ்மார்க்க காட்டுறாங்க, ஒரு காமெடிக்காக. அத அங்கேயே பார்த்துட்டு அதோட விட்டுறது நல்லது. இப்ப நீங்க பார்க்குறீங்களா, அந்த ஹீரோ வந்து ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல அந்த ஹீரோ அப்படி இருக்க மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு வந்து ரியல் லைஃப்ல தண்ணி அடிச்சுட்டு இப்படி கடந்தாருன்னா, உடம்புலாம் வீணா போயிடும். அடுத்தடுத்து படங்கள் நடிக்க முடியாது. அதனால அவரு ஹெல்த் மேல ரொம்ப கவனமா இருப்பாரு. இத பார்க்குற இளைஞர்கள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிங்க. படத்துக்காக மட்டும் தான் அவங்க சும்மா ஆக்டிங்க்காக பண்றாங்க. அத நீங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணாதீங்க. அந்த ஹீரோ ரியல் லைஃப்ல எப்படி இருப்பார்னா, நல்லா உடம்பெல்லாம் மெயின்டெயின் பண்ணி, டயட்டெல்லாம் மெயின்டெயின் பண்ணி, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு, எக்ஸர்சைஸ்லாம் பண்ணி, உடம்ப ஃபிட்டா வச்சிருப்பாரு. அப்பதான் நெறைய படங்கள்லாம் அவரால நடிக்க முடியும். மக்கள்லாம் அப்பதான் பார்ப்பாங்க. அதனால இளைஞர்கள் இதில கேர்ஃபுல்லா இருக்கணும். தெரியாம இந்த இளைஞர்கள் போய் அதில விழுந்துர்றாங்க. ஆனா சில பேரு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க இல்லையா? அது ஏன்னு தெரியுமா? இப்போ ஒரு நாள் ஒரு இளைஞர் வந்துட்டு ஒரு குவார்ட்டர் அடிக்கிறாருன்னா, அந்த குவார்ட்டருக்கு மைண்ட்ல ஒரு ரிசெப்டார் உருவாகும். அடுத்தது வழக்கமா இது போல குவார்ட்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு வாரம் ஃபுல்லானாக்கா, அந்த ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ரிசெப்டாரோட நிக்காது. இன்னொரு ரிசெப்டாரு மைண்ட்ல உருவாயிடும். இப்போ 2 ரிசெப்டார் ஆயிடுச்சா? இது இப்போ அந்த ஏற்கனவே ஒரு குவார்ட்டர் அடிச்ச அந்த பையனுக்கோ, பொண்ணுக்கோ ஒரு குவார்ட்டர் அடிச்சா பத்தாது. திருப்தி இருக்காது. அப்போ இன்னொரு குவார்ட்டர் அடிச்சே ஆவணும். அப்ப அவங்க எங்க போவாங்க? ஒரு ஆஃப் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அடிச்சா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2 ரிசெப்டார் உருவாயிருச்சுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதே கன்டினியூஸா அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த 2 ரிசெப்டாரோட நிக்காது. 2 ரிசெப்டாரு 3 ரிசெப்டாரா மாறிடும். ஸோ, அந்த ரிசெப்டாருங்கிறதுக்கு பேரு தமிழ்ல ஏற்பிகள்னு அர்த்தம். அப்போ 2 ரிசெப்டாருக்கு ஒரு ஆஃப் அடிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு ரிசெப்டார் இருக்கு பாருங்க. அது வந்துட்டு எனக்கு இன்னொரு குவார்ட்டர் வேணும், குவார்ட்டர் வேணும்னு ஒரு மாரியா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஆஃப் அடிச்சவரு கூட இன்னொரு குவார்ட்டர் அடிச்சா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அப்போ ஆஃப் கூட ஒரு குவார்ட்டர் சேர்த்து அடிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் இது கன்டினியூஸா ஆயிட்டே இருந்துச்சுனாக்கா, மறுபடியும் ஒரு ரிசெப்டார் வரும். அப்போ ஒரு ஃபுல் அடிச்சா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அப்புறம் அதுவே கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தாருன்னா, திரும்ப மறுபடியும் நெறைய ரிசெப்டார் உருவாயிடும். அப்போ ஒரு ஃபுல் அடிச்சாலும் பத்தாது, இன்னொரு ஃபுல் அடிச்சாலும் பத்தாது. ஸோ இப்படி தான் அவங்க காலையிலேட்டு நைட் வரைக்கும் சில பேர் சரக்கு அடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கு காரணம் அவங்க நெறைய ரிசெப்டார்ஸ மைண்ட்ல உருவாக்கி வச்சுருவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ தான் நீங்க தீனி போட்டாலும் அது அடங்காது, கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இதில இளைஞர்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். தெரியாம இதில போய் விழுந்துறாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பிறப்பிலே அதாவது அவங்க ஜீன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஜீன் வந்து இது போல மதுக்கெல்லாம் அடிக்ட் ஆவாம இருக்கும். அதாவது ஒரு குவார்ட்டர் அடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரிசெப்டார் மைண்ட்ல உருவாகும். அடுத்து இன்னொரு ரிசெப்டார் உருவானாலும், அவங்க இன்னொரு குவார்ட்டர அடிக்க போமாட்டாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு ரிசெப்டாருக்கு என்ன தேவையோ, அந்த ஒரு குவார்ட்டர் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற ரிசெப்டார்ஸு உருவாகாது. அதனால அவங்க டெய்லியும் வேலை செய்வாங்க. ஒரு குவார்ட்டர் அடிச்சுட்டு பேசாம படுத்து தூங்கிடுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு. இந்த மதுவுக்கெல்லாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க. இத நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப சில பேர் இதில அடிக்ட் ஆகி இருக்காங்க பார்த்தீங்களா? அதனால அவங்க வேஸ்ட்டான ஜீன்லாம் நான் சொல்ல வரல. அந்த ஜீனுக்கு இப்படி ஒரு தன்மை இருக்குது. சில ஜீன் வந்து அடிக்ட் ஆகுற தன்மை இருக்கும் ஆல்கஹாலுக்கு. சில ஜீனுக்கு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுற தன்மை இருக்காது. ஸோ, இப்போ ஒரு இளைஞரா இருக்கீங்க. எனக்கு சரக்கு அடிக்கணும்னு தோணுது. அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உங்களோட பேரண்ட்ஸ பாருங்க. உங்களோட அப்பாவோ, இல்ல தாத்தாவோ இவங்கள்ல யாராவது ஒரு ஆளு இந்த மதுவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகி அதனால இறந்து போயிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்க அந்த மது பக்கமே போயிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா, உங்களோட ஜீன்ல இந்த மதுவுக்கு அடிக்ட் ஆகுற தன்மை இருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் மது பக்கமே போகக்கூடாது. இப்ப சிலரோட அப்பா தண்ணி அடிக்கிறாரு. ஆனா, அவர் மதுவுக்குலாம் அடிக்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ட்ரைலாம் பண்ணிடாதீங்க. மது பக்கமே போகாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது உங்களோட டெஸ்டோஸ்டிரானோட லெவல வந்து குறைச்சிரும். டெஸ்டோஸ்டிரான்ங்கிறது ஆண்களுக்கே இருக்கிற ஹார்மோனு. அதுதான் ஆண்மைய வலுப்படுத்தக்கூடியது. இப்படி சரக்கு அடிக்கிறதுனால, இந்த டெஸ்டோஸ்டிரான் என்ன ஆகுதுன்னா, ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் யாருக்கு இருக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இருக்கிற ஹார்மோனு. இப்போ டெஸ்டோஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆச்சுனாக்கா,
பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? மென்மையா அவங்களோட தோள்கள்லாம் சாஃப்ட்டா இருக்கும் பார்த்தீங்களா? நீங்க ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு அடிக்ட் ஆகுறாங்களா பாருங்களேன். அவங்களோட தோள்கள்லாம் தொட்டு பாருங்க. பெண்களோட தோள்கள் போலவே சாஃப்ட்டா இருக்கும் கன்னங்கள் எல்லாமே. இத நான் காலேஜ் படிக்கக்குள்ள இத கேட்டுருக்கிறேன். "ஏய் ஒயின்லாம் அடிச்சாக்கா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஷைன் ஆகும்டா. பாடி பார்ட்ஸ்லாம் சாஃப்ட்டா இருக்கும்." அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் டெஸ்டோஸ்டிரான் வந்து ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகுது ஆல்கஹால் அடிக்கக்குள்ள. அதனால ஆண்கள் இதில போயிட்டு விழுந்துறாதீங்க. உங்களோட டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தணும்னா, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. நல்லா மீட்லாம் எடுத்து சாப்பிடுங்க. இது கூட நீங்க ஏதாவது ஒரு கேம்ஸ்ல ஈடுபட்டீங்கன்னா, உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவலு நாளுக்கு நாளு அதிகமாகும். எக்ஸர்சைஸ் பண்றது மூலமாவும் உங்களோட ஆண்மைய நீங்க அதிகப்படுத்தலாம். ஸோ, இதனால தண்ணி அடிச்சா ஆண்மை சுத்தமா போயிடுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. ஓரளவு குறையும். ஆனா, திரும்ப அந்த ஹார்மோனு ரீப்ரொடியூஸ் ஆகும். அதனால ஆண்மைலாம் போறதுக்கு வாய்ப்பில்ல. இதனால கொஞ்சம் நீங்க டவுனா தெரிவீங்க. அவ்வளோதான். அதனால தான் இந்த ஆல்கஹால் வந்து அடிக்கக்கூடாது. ஸோ, இளைஞர்கள் முக்கியமா அதில போயிட்டு விழுந்துறாதீங்க. இது தேவையில்லாம சினிமாவுல காட்டுறத பார்த்து மயங்கிடாதீங்க. ஆக்சுவலா அத சும்மா பார்த்து ரசிக்கிறதோட நிப்பாட்டிக்கிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில டென்ஷனா இருக்கு. அதில வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில பேர் டென்ஷனா இருந்தாக்கா, போய் ஒரு தம்மு போட்டா சரியாயிடும். சரக்கு அடிச்சா சரியாயிடும் அப்படி மைண்ட் ரிலீஃப்‌க்காக போய் இதெல்லாம் செய்றோம் அப்படிங்கிற மாரி காட்டுவாங்க. உங்களுக்கு மைண்ட் ரிலீஃப் ஆகணும்னாக்கா, ஒரு கேம்ஸ்ல ஈடுபடுங்க. ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் செய்யுங்க. இல்லன்னா பைக் எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு சுத்தி வாங்க. இப்படிலாம் போனீங்கன்னா, உங்களோட மைண்டு ரிலீஃப் ஆகும். அதனால ஆல்கஹால்ல போயிட்டு விழுந்துறாதீங்க. இது போல தான் இந்த சிகரெட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுவுமே சேம் கேட்டகரி தான். இப்போ ஒரு சிகரெட் அடிக்கக்குள்ள ஒரு ரிசெப்டார் இருக்கும். அந்த சிகரெட்டுக்குலாம் நெறைய அடிக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே நெறைய ரிசெப்டார் வந்து மைண்ட்ல உருவாயிடும். எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறதுக்கு 1 பாக்கெட்டு, 2 பாக்கெட்டு, 4 பாக்கெட்டு, 5 பாக்கெட்டுன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே அடிப்பாங்க. ஸோ, அந்த ரிசெப்டார கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இது போல இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும் இளைஞர்கள். நன்றி மக்களே!